வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பச்சை பயிரை எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு நல்லா உடச்சி ஒன்று ரெண்டுமா உடச்சி அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 50லேருந்து 60% நமக்கு வெந்தால் போதும். நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 பாகம் வெந்தாலே போதுமானது. இப்போ நான் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். இது மேலே உள்ள தோலை நீங்கள் தண்ணி ஊற்றி அலசும் போதும் மேலே மிதந்து வரும். அப்போ நீங்கள் அதை ஊற்றிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி திரும்பவும் அதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த 3/4 வாசி அந்த தோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நான் இப்போது இட்லி அரிசி, குண்டு அரிசி இருக்குல்லையே, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சரிசியோ இல்லை வேறு ஒரு புழுங்கல் அரிசியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை அரைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதுமானது. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அரைச்சி வச்ச மாவை வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு எப்போதுமே சிம்மில் வச்சுக்கோங்க. தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா கெட்டியாகி வரும். நீங்கள் அரிசி மாவில் பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு எடுக்கிற மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் உப்பு சேர்த்துட்டு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு கிடச்சிரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. கடைசி வரைக்கும் நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி வதக்கும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வதக்கும்போது இந்த மாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா டேஸ்டியாகவும் நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டைக்கு. இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. அடுத்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் நல்லா உருகட்டும். இந்த நெய் உருகினதுக்கப்புறம் இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க. தீ கம்மியாகவே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பயிறு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே வெல்லம், ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இதில் ஏலக்காயும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாம் நல்லா உருகிடுச்சு. இது நல்லா இறுகி இந்த பருப்பு கூடவும் தேங்காய் கூடவும் நல்லா இறுகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இந்த தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் காணா போகிற அளவுக்கு சேர்த்து நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அங்கங்கே கட்டியாக இருந்ததுன்னா நமக்கு மாவு நல்லா ஃபைனாக கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மாவு. அதனால் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதில் சின்னதாக மாவை உருட்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு மாவு நல்லா திக்காகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நடுவில் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். பூரணத்தை வச்சுட்டு சுற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிடுங்க. பாருங்கள், நல்லா அழகாக உருண்டையாக வந்துடுச்சு. நம்ம இந்த கொழுக்கட்டையை உருண்டை ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த ஷேப்பில் கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் ஆயிலோ நெய்யோ தொட்டுக்கோங்க. தண்ணி கூட தொட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்படியே பரத்திடலாம். அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்து நல்லா வச்சுக்கலாம். வச்சுட்டு பூரணத்தை கொஞ்சமாக உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி
அழுத்தி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் வெளில அப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிமிஷம் பர்ஃபெக்டாக வந்துட்டு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட ஒரு வேளை அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அப்படியே பரத்திட்டு நடுவில் வந்துட்டு நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு இப்படி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கார்னர்லாம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அழகாக ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக வந்துட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி இப்படி மடித்து விட்டோம்னா பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு நல்லா அழகாக வரும். இப்போ நான் இட்லி பானையில் வந்துட்டு அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இந்த ட்ரே வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயும் நமக்கு வெந்துடும். ஒரு மூடி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த கலரே வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.